அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு செல்லும் விசா விதிமுறைகளை மிக கடுமையாக்குகிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்தியர்களுக்கு அடிச்சது யோகம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா ஆப்பு வச்சா என்ன, சரியான நேரத்தில் தோல் கொடுத்திருக்காங்க ரஷ்யா அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதாவது அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் நம்மளுடைய நாட்டுக்கு வரி விதிப்பு ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் விதிமுறைகளையும் கடுமையாக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இதில் தில்லாடி கொண்டிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக ரஷ்யா தற்போது துணை நிற்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான விளக்கத்தோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு செல்லும் விசா விதிமுறைகளை மிக கடுமையாக்குகிறார். இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வரப்போகிறாரா. இந்த பயணத்தின் போது இந்தியா ரஷ்யா இடையே வரலாற்று சிறப்புமிக்க வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் கையெழுப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்யாவின் பல்வேறு தொழில்துறைகளில் 70,000 இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமாக வேலைவாய்ப்பு பெற இருக்காங்க. தற்போது ரஷ்யாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வரக்கூடிய நிலையில் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு அந்நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதனை சமாளிக்க ரஷ்ய தொழிலாளர் அமைச்சகம் இந்தியாவுடன் இணைந்து ஒரு புதிய முயற்சியை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதன்படி இந்தியா ரஷ்யா ஒப்பந்தம் கையெழுப்பமாகியதும் ரஷ்யாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு மற்றும் நியாயமான ஊதியம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு வலுவான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும். மேலும் இந்த ஒப்பந்தம் புதிய பணியாளர்களின் சட்டப்பூர்வ இடப்பெயர்வு மற்றும் உரிமைகள் பாதுகாப்பு என்பவற்றையும் உறுதி செய்கிறது. ரஷ்யாவில் தற்போது நடைபெறக்கூடிய முக்கிய தொழில் துறைகள் கட்டுமானம், பொறியியல், மின்னணுவியல், ஜவுளி போன்ற துறைகளில் இந்த வேலை வாய்ப்புகள் அதிகபட்சமாக உருவாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ வட்டாரங்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாஸ்கோவில் செயல்படக்கூடிய இந்திய வணிக கூட்டமைப்பு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யா உறவுகளை புதிய உச்சிக்கு கொண்டு செல்லும் மைல்கல் அப்படின்னே பாராட்டியும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தொழிலாளர்கள் சட்டமீறிய வழிகளால் பணியமர்த்தப்படுவதை தவிர்க்க அரசு மட்டத்திலையும் தொழிலாளர் சங்கங்களுடனும் இணைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து IBA தலைவர் ஷமி மனோஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா உலகத்திலேயே மிகுந்த திறமை கொண்ட பணியாளர்களை கொண்ட ஒரு நாடு. அதே சமயம் ரஷ்யா ஒரு பெரிய தொழில்துறை மாற்றத்தின் கட்டத்தை கடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது. இது ரஷ்யாவுக்கு திறமையான மனித வளத்தை வழங்குவதோடு இந்தியர்களுக்கு பாதுகாப்பான கண்ணியமான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒப்பந்தம் முடிந்தது இந்திய தொழிலாளர்கள் ரஷ்யாவுக்கு பயணிப்பதற்கு முன்பு அவர்களுக்கு பயிற்சி மற்றும் மொழி பயிலரங்குகள் ஏற்பாடு செய்யப்படுமா. அது மட்டும் இல்லாமல் நியாயமான ஆள்சேர்ப்பு வழிமுறைகள் மற்றும் நெறிமுறை அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய இரு நாடுகள் அரசுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் வருகையின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால இது இந்திய ரஷ்ய உறவுகளுக்கு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய முன்னேற்றம் அப்படின்னே கூட சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள். இந்த முயற்சி வெற்றி அடைந்தால் அடுத்த கட்டத்தில் மேலும் பல இந்திய நிபுணர்கள் ரஷ்ய தொழில்துறைகளில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் இளைஞர்களை
காப்பாற்றுவதாக கூறி அங்கு பணிபுரியும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு விசா விதிமுறைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக்கி இருக்கிறார். இதை அடுத்து இந்திய தொழில்நுட்ப துறையினரை கவர சீனாவும் முயன்று வந்துட்டு இருக்கு. தற்போது ரஷ்யாவும் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முன்வந்திருப்பது உலக அளவில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை வெகுவாக குறைச்சிருக்கிறாங்க. அதனால நாம இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய வரியை குறைக்க போறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் மற்றொரு புறம் சொல்லி வந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குறத குறைச்சிடுச்சா அப்படின்னு கேட்டா அது உண்மைதாங்க. அதாவது 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து $4675 மில்லியன் எண்ணெய் இறக்குமதி செய்திருந்தாங்க. இதுவே இந்த ஆண்டின் செப்டம்பர் மாதம் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா $3332 மில்லியன் தான் எண்ணெய் இறக்குமதி செய்திருக்கிறது. இது 28.9% சரிவாகும். இன்னொரு பக்கம் இந்தியா அமெரிக்காவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது அதிகரித்திருக்கிறாங்க. இது கடந்த 2021 ஆண்டிற்கு பிறகு கடந்த மாதம் அதிகரித்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் இருந்து தினமும் 2.07 லட்சம் பேர்களால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர், தினமும் 5.93 லட்சம் பேரல்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 2 மடங்கை விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் முதலாக உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரியை அறிவித்தும் இருந்தார். இதில் பிற நாடுகளுடைய ஒப்பந்தமும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது பிற நாடுகள் மீது எக்கச்சக்க வரி விதிக்கப்பட பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கும் சென்றிருக்கிறாங்க. அதில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். பேச்சுவார்த்தைக்கு சென்ற அனைத்து நாடுகளுடனும் ஓரளவு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கிடையில ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நாடுகளுக்கு குறைந்த வரியும், கையெழுத்தாகாம இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒருவித வரியும் கடந்த ஆகஸ்ட் மாதம் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல இந்தியாவிற்கு 25% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்கி வர்றதாகவும் அந்த பணம் ரஷ்யா உக்ரைன் மீது செய்யக்கூடிய போருக்கு உதவுவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதனால இந்தியா மீது கூடுதல் 25% வரி விதித்திருந்தது அமெரிக்கா. ஆக தற்போது இந்திய பொருள்களுக்கு அமெரிக்கா 50% வரி வசூலித்து வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் அமெரிக்கா என்னதான் வரி போட்டாலும் ரஷ்யாவின் உறவை விட்டு கொடுப்பதாக இல்லை இந்தியா. இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் ரஷ்ய பயணம் நல்ல சாட்சி. அதன் பிறகு ஜெய்சங்கர் மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய அரசு இந்திய மக்களின் நலனைத்தான் கருத்தில் கொள்ளும், அதை பொறுத்து தான் இந்திய வர்த்தகம் செய்யும் அப்படின்னும், அதனால இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் என்று வெளிப்படையாகவே பேசினார். ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் சீனாவில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்திருப்பதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீனாவில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்திருந்த இந்திய பிரதமர் மோடி இது ட்ரம்பிற்கான ஒரு சிக்னலாகவே பார்க்கப்பட்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ட்ரம்ப் வரி விதித்ததும் வர்த்தக பேச்சுவார்த்தை ஒரு சுமூக தீர்வை நோக்கி எட்டாத போது மோடி புதின் சந்திப்பு முக்கியமா பார்க்கப்பட்டது. அதுவும் சீனாவில் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த சந்திப்புக்கு அப்புறமா ட்ரம்ப் மோடியுடனோ இந்தியாவுடனோ சற்று நெருக்கத்தை அதிகப்படுத்தினார், மோடியை புகழ்ந்து தள்ளினார். அதன் பிறகு இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் அடுத்தடுத்து நடந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தற்போது வரை பாசிட்டிவாகவே சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் சீக்கிரமே இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தம்
நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இரு தரப்பிற்குமே நன்மையை பயக்கும் ஒப்பந்தம் அப்படின்னே சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறத குறைத்திருக்காங்க இந்தியா. இதுவரை ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்குவோம் என்று ஸ்ட்ராங்கா சொல்லி வந்த இந்தியாவும் தற்போது பட்டும் படாமலும் பேசி வந்துட்டு இருக்கு. கடந்த மாதம் ட்ரம்ப் நாம் மோடியிடம் பேசின இந்தியா மெல்ல மெல்ல ரஷ்யாவிடம் இருந்த எண்ணெய் இறக்குமதி செய்யறத நிறுத்தும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ நிலையற்ற ஆற்றல் சூழல்ல இந்திய நுகர்வோரின் நலனை பாதுகாப்பதே எங்களுடைய நிலையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது. இதை பொறுத்து தான் எங்களுடைய இறக்குமதி கொள்கை இருக்கிறது. நிலையான எரிசக்தி விலையையும் பாதுகாப்பான விநியோகத்தையும் உறுதிப்படுத்துவது எங்களுடைய ஆற்றல் கொள்கையின் இரட்டை இலக்குகள் அப்படின்னே சொல்லப்பட்டிருந்ததுங்க.